வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வுபூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி மீன லக்னம். இந்த சிம்ம ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க கண்டிப்பும் கலகலப்பும் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கோபமோ அல்லது பாசமோ ரெண்டையுமே ஒரே மாதிரி தான் வெளிப்படுத்துவாங்க. இன்னும் சொல்ல போனால் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலை இவங்களுக்கு முழுவதுமாக பொருந்தும். அதாவது மனசளவில் இவங்க கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எல்லாமே ஒரு ஆர்டராக பக்காவாக இருக்கணும். கசன் இருக்குது இல்லை இவங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வருது. அப்படிங்கும்போது மனதளவில் ஒரு மாதிரியான பதட்ட நிலைகளுக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. அதனால் அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகி சீர செய்வாங்க. பட் இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் குணத்தளவில் இவங்க ரொம்பவுமே அமைதியான நபர்களாகத்தான் இருக்காங்க. சாத்வீக குணத்தை பெற்றவங்களாகவே இருப்பாங்க. ரொம்பவுமே கலகலப்பான மனிதர்களாகவும் இருப்பாங்க. கிட்டத்தட்ட பலாப்பழம் மாதிரி தான். மனதளவில் கொஞ்சம் கரடு முரடான ஆட்களாக இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே இனிப்பான நபர்களாகவே இவங்க பெரும்பாலும் இருந்து வர்றாங்க. அதே போல் இவங்களை ஒரு விதமான காரியவாதி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க செய்வாங்க. அதே போல் ஒரு வயதுக்கு மேலே எப்போவுமே பார்த்திங்கன்னா சதா சர்வ காலமும் வேலையிலேயே குறியாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயங்களை காரியங்களை இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. கலை நயமிக்கவங்களாக இருப்பாங்க. வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடிய விஷயங்களில் பிரியமுடையவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நட்பை விரும்பக்கூடியவர்களாகவும் போற்றக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. நண்பர்களோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அல்லது அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் இவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களையும் ஈடுபாடுகளை அதிகம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. இயற்கையாகவே இவங்க எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஓய்வையும் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்புத்தன்மை அதிகமாகவே இருக்கும். இருந்த போதிலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. சில நேரங்களில் வாய் தருவி சொன்ன விஷயங்களை கூட கடினமாக இருந்தாலும் அதை எப்படியாவது முடிச்சு காட்டணும் அப்படிங்கிற தீவிரத்தன்மையோடு இவங்க செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய பேச்சாற்றலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நாணயஸ்தார்களாகவும் இருப்பாங்க. புதிய விஷயங்கள் காரியங்கள் எப்போவுமே ஒரு அளவான ஈடுபாடுகள் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க்கான விஷயங்கள் காரியங்களும் அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டாங்க. அதே போல் ஒரு ரொட்டீன் ஒர்க் சார்ந்த விஷயங்களும் அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கை விரும்பக்கூடியவங்க தான். ரொம்பவுமே டெக்னிக்கலாக கச்சிதமாக வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் இருந்தாலுமே இவங்களுக்கு அந்த வேலை அலைச்சல்கள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனாலேயே சில நேரங்களில் இந்த புதிய விஷயங்கள் காரியங்கள் அவ்வளோ சீக்கிரம் நுழைய மாட்டாங்க. பட் ஒன்ஸ் டிசைட் பண்ணி அதில் உள்ள இறங்கிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து மறுபடியும் பின்வாங்க மாட்டாங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் பெருசாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லை.
அதாவது சில நேரங்களில் இது மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஆசைகள், எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் சில நேரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பெருசாக பொருட்படுத்துறது கிடையாது. அதாவது தனிப்பட்ட முறையில் இந்த ராசி லக்னத்தை சார்ந்தவங்க இந்த சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் பெருசாக முனைப்புகள் காட்டுறது இல்லை. இருக்கிறத வச்சு எப்படி அனுசரித்து போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருந்துக்கிறாங்க, அதில் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறாங்க. பட் ஜென்ரலான அமைப்புகள் இது சார்ந்த விஷயங்கள்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஒரு அளவான அமைப்புகள் இருக்குது. சிலருக்கு இந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களில் சில சங்கடங்கள், பிரச்சனைகள் அவங்களோட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாததாக இருக்கும். குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அல்லது பங்காளி பிரச்சனைகள், சொத்து சுகங்களை பிரிக்கிறது, இந்த மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது சிலருக்கு தவிர்க்க முடியாததாகவே இருக்குது. பட் மேஜராக பார்க்கும்போது எல்லாமே ஒரு அளவான நிலைகளில் இவங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நார்மலாக ஈடுபாடுகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு வயதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த காசு பண சமாச்சாரங்கள் தான் அதிக முக்கியத்துவம் அப்படின்னு நிலைக்கு இவங்க தள்ளப்படுவாங்க. பொதுவாகவே இன்றைக்கி எல்லாருக்குமே காசு இருந்தால் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இயற்கையாகவே இவங்களுக்கு இளம் வயதுலேருந்தே அந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகம் உண்டு. அதனாலே இந்த காசு பண சமாச்சாரங்கள், பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிக முனைப்போடு செயல்பட்டு வருவாங்க. ஸோ இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கூட அதிகமாக மும்மரத்தோடு செயல்படுவது இதன் காரணத்தினால தான் அதிகமாக இருக்கும். எப்போவுமே தன்னை பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உழைத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. சேமிப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்களோட லைஃப்பில் இந்த கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நிலை. ஏன்னா சில காலகட்டங்களில் இந்த பொருளாதார நிலைகளில் நிறையவே சங்கடங்களை இவங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது எப்படி வரும்னா, நிறைய பேருக்கு இந்த காசு பண சமாச்சாரங்கள் இருக்கிறதுனாலேயே பிரச்சனையாக இருக்கும், நிறைய பேருக்கு இல்லைங்கிறதுனாலேயே பிரச்சனையாக இருக்கும். ஸோ அது இருக்குது இல்லைங்கிறத பற்றி இங்கே பிரச்சனை கிடையாது. பட் அந்த பொருளாதார நிலையில் இந்த காசு பண சமாச்சாரங்களால் உடன் இருப்பவங்களோடு ஏதோ ஒரு சில காலகட்டங்களுக்கு அவங்களுக்கு இந்த மனஸ்தாபங்கள், சங்கடங்கள், சண்டை சச்சரவுகள் போன்ற விஷயங்கள்லாம் தவிர்க்க முடியாததாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்களை இவங்க கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. பொது விஷயங்கள், காரியங்களில் அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க பொதுவாக வெளி விஷயங்கள், காரியங்களில் தன்னுடைய மன நிறைவுக்காக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள், சும்மா அப்படியே ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் இருக்கக்கூடியவங்க தான். வெளி இடங்களுக்கு போனாலே உற்சாகமாக இருக்கணும், கலகலப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இவங்களுக்கு அதிகமாகும். ஸோ இந்த மாதிரியான வெளி விஷயங்கள், காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு மற்றவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள், சிரமங்கள், விரயங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் தவிர்க்க முடியாததாக இருக்கும். இவங்க கூட இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கொஞ்சம் செலவுகளை அதிகம் செய்யக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். பொதுவாகவே சிம்மம், மீனம் அப்படிங்கிறது ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஒரு தனி ஆர்வம் காட்டி வருவாங்க. பட் இங்கே ராசி லக்ன அடிப்படையில் அமைப்புகள் இருந்தாலும் கூட ரொம்பவுமே டீப் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஒரு அளவான அமைப்புகள் மட்டும்தான் இருக்கும். அந்தந்த வயது நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் மெச்சூராக இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணிட்டு வருவாங்க. ஆன்மீக சமாச்சாரங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவான நிலைகள் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. நார்மலாக கொஞ்சம் பிரயாண பிரியர்கள் தான். வெளி இடங்களுக்கு போனாலே உங்களுக்கு மன சந்தோஷங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் இருக்கவங்க தான். நிறைய இடங்களுக்கு போய் வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. நார்மலாகவே பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க, இங்கேயும் அங்கேயும் நகர்ந்து கொண்டே இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே இடத்துல அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் எதையாவது ஒன்று செய்து கொண்டும் போய் வந்து கொண்டே இருக்கணும். ஸோ அந்த வகையில் பிரயாணத்தில் ரொம்பவுமே அதிக ஈடுபாடுகளை கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆரம்பத்தில் சொல்லி இவங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களும் அல்ல, அதுக்காக ரொம்பவுமே லட்சியத்தன்மையோடு இருக்கக்கூடியவங்களும் அல்ல. காரியத்தில் கருத்தாக இருக்கக்கூடியவங்க, எதை எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அனுசரித்து செஞ்சு வருவாங்க. பட் கொஞ்சம் சுயநலத்தன்மை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் ப்ராஃபிட் மோட்டிவோட தான் எல்லா காரியங்களும் செயல்பட்டு வருவாங்க. காரியங்களில் கருத்தாக இருந்து சிறப்பாக செயலாற்றக்கூடிய திறன் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் சாதகமான தன்மைகள் இருக்குது. பட் இருந்தாலுமே குடும்பத்துக்குள்ளே சில ஏற்ற இறக்கங்கள் தவிர்க்க முடியாதாக இருக்கும். சில நேரங்களில் காரசாரமான சமாச்சாரங்கள் தவிர்க்க முடியாதாகவே இருக்கும். பெரும்பாலுமே இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப கௌரவத்திற்கு எந்த ஒரு பங்கமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே முனைப்போடு இருக்கக்கூடியவங்க. அவருடைய குடும்பத்தாரை சார்ந்தவங்களும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படித்தான் இருப்பாங்க. காரணம் கொண்டு தன்னுடைய குடும்ப கௌரவம் குறையிற மாதிரி எந்த ஒரு காரியத்திலும் இவங்க ஈடுபட மாட்டாங்க. இதனாலே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான விஷயங்கள் அவ்வப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்களும் சில நேரங்களில் சில விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக எல்லா விஷயங்களும் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன காரசாரமான சமாச்சாரங்கள் குடும்பத்துக்குள்ளே தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும். அதே போல் குடும்ப உறவுகளை அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ப குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களில்
அதனுடைய கடமைகளை கரெக்டாக செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் நார்மலாக பெற்றோர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க தான். எல்லாமே ஒரு அளவான நிலைகளில் தான் இருக்கும். ரொம்பவுமே டீப் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வயது நிலைகளுக்கு ஏற்ப பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் இவங்க கண்ணும் கருத்துமாக இருந்து வருவாங்க. உங்களுடைய பெற்றோர்களும் கூட கிட்டத்தட்ட காரியத்திலே கருத்தாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவுமே சிரமப்பட்டு முன்னேறக்கூடியவங்களாகவே இருந்து வருவாங்க. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வேலையிலேயே குறியாக இருந்து காரியங்களை செய்து கொண்டே இருப்பாங்க. உழைப்புக்கு பேர் போனவங்களாகவே இருப்பாங்க. பெரும்பாலான இடங்களில் பார்த்திங்கன்னா கடைசி காலகட்டம் வரைக்கும் இவங்களுடைய பெற்றோர்கள் ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு இவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இந்த மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு அவங்களுடைய வேலைகளுக்கும் அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டுட்டு வர செய்வாங்க. அதில் இவங்களுடைய பெற்றோர்களுக்கும் அதிக முக்கியத்துவம் இருக்கும். அதில் இவங்களுடைய தந்தை சார்ந்த அமைப்புகள் பார்க்கும்பொழுது அவங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் சிரமப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. தாயார் பார்த்திங்கன்னா உடன் பிறந்தவங்களோட சில சங்கடங்களை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் இதெல்லாம் அப்பப்போ வந்து போகக்கூடிய விஷயங்கள் தான். சில காலகட்டங்கள் அது எல்லாமே நல்லபடியாக இருக்கும். சில காலகட்டங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளாக இருந்துட்டு வரும். அடுத்தது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள். நார்மலாக உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய நிலைகளே இருக்கும். குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். மூத்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் காரசாரமான நிலைகளில் இருக்கும். அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் மட்டும் கொஞ்சம் முரண்பட்ட தன்மைகள் அல்லது முரண்பட்ட கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து போகலாம். நிறைய விஷயங்களும் கொஞ்சம் பட்டுமிடாமலும் இருந்து வருவாங்க. குறிப்பாக இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. பட் இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் அப்படி இருக்கிறதில்ல. அவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஒத்து போகக்கூடிய தன்மைகள் இருந்து வருது. திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குணாதிசய வகையில் நிறைய விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கும். திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான நிலைகளில் தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை போய்கிட்டு இருக்கும். அதாவது பர்சனலான விஷயங்களுக்கும் இவங்க முன்னுரிமை கொடுத்துட்டு செயல்பட்டு வருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்கும். அதே போல் அதுக்கு ஏற்றபடி வெளி விஷயங்கள் காரியங்களுக்கும் அதிக முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருவாங்க. குறிப்பாக நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் நல்லது கெட்டதுக்கு போய் வர்றது இந்த மாதிரியான விஷயங்களையும் தன்னுடைய நிலை குறையாத அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் தங்களுடைய விஷயங்கள் எப்போவுமே இருவரும் கண்ணும் கருத்துமாக இருந்துக்கிட்டு வருவாங்க. பர்சனலாக பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய தன்மைகள் இருக்குது. அண்ட் பெரும்பாலும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இந்த திருமண வாழ்க்கை பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்கறதில்ல. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சந்தேக செலவுகள் வரும். பட் இருந்தாலுமே ரெண்டு பேருக்குமே அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும். பட் சுய ஜாதக ரீதியாக சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் முரண்பட்ட தன்மைகள் அமையும் பொழுது இந்த மனசங்கடங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். அதே போல் தேவையில்லாத விரயங்கள் அலைச்சல்கள் செலவுகள் டென்ஷன் போன்ற விஷயங்களும் அதிகமாக இருக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ ரீதியான விரயங்கள் கூட அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அதிகமாக ஏற்படும். அதாவது அவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதை காட்டிலும் ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ ஒருத்தர் குடும்பத்துக்குள்ளே தொடர்ச்சியாக மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது போய்விடும். ஸோ இந்த மாதிரியான சில கிரக அமைப்புகள் முரண்பட்ட தன்மையில் இருக்கும்போது சில சங்கடங்கள் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். அண்ட் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட்டோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அதுக்காக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு அளவான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் சிலருக்கு மட்டுமே காதல் திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த ராசி லக்னங்களை பிறந்தவங்களுக்கு உண்டு. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். ஆகவே குழந்தைகள் மேலே பற்று பாசம் உடையவங்க தான். குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பல விஷயங்களும் செய்து கொடுத்து வருவாங்க. அவங்க கேட்காமலே பல விஷயங்களும் செய்து கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் மன ரீதியாக பார்க்கும்பொழுது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய தன்மையும் கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்களை பெறக்கூடிய நிலைகளும் இருக்கும். இது குழந்தைகளுடைய வயது நிலைக்கு ஏற்ப சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அது குழந்தைகள் வளர வளரலாம் சில மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். பட் தனிப்பட்ட முறையில் ஜென்ரலான விஷயங்கள்னு பார்க்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து வருவாங்க. குழந்தை பிரியர்களாகவே இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல பேச்சு திறமை அப்படிங்கிறது இருக்கும். பெரும்பாலும் உங்களோட குழந்தைகள் நல்ல குடும்ப பொறுப்பு மிகுந்தவங்களாகவே இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த அமைப்புகளில் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். பட் அதுவே ஜாதகத்தில்
கிரக அமைப்புகள் சரியில்லாத நிலைகளில் இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சுத்தமாகவே செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். நிறைய நேரங்களில் அவங்களை நம்பி ஏமாறக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். இக்கரைக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி அவங்கள எந்த ஒரு விஷயத்துலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது, அனுசரித்து போகவும் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. என்னதான் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துட்டு வந்தாலும் சில நேர காலங்களில் தவிர்க்க முடியாத சில சங்கடங்கள் உறவினர்கள் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் அவங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும். மெயினாக இந்த சிம்மராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் நண்பர்கள் வகையில் மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்களாகவே இருக்குது. அதனால் இதெல்லாம் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது அவங்களுக்கு நல்லது. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும். ஆரம்பத்தில் சொன்னேன், இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, எப்போவுமே வேலையிலே குறிக்கோளோடு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொன்னேன். பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுய ஜாதக ரீதியாக இந்த கிரக அமைப்புகள் தான் இதெல்லாமே முடிவு பண்ணுது. ஆனால் இந்த சிம்மராசி மீன லக்னம் அப்படிங்கும் பொழுது சில நேரங்களில் மனசுக்கும் புத்திக்கும் நிறைய வேற்றுமைகள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே எல்லா விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் கிட்டத்தட்ட இவங்களே அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது கொஞ்சம் யோசித்து பார்த்தா அது அவங்களுக்கே புரியும். ஆனால் பெரும்பாலும் இவங்களுடைய மன எண்ணங்களுக்கும் இவங்களுடைய சிந்தனை புத்தி போன்ற விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமைகள் நிறையவே உண்டு. அப்படி இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்னு வரும்போது சுய ஜாதக ரீதியாகவும் முரண்பட்ட கிரக அமைப்புகள் இருந்துருச்சு அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையில் இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும். ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் தொடர்ந்து கஷ்டங்களை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிடிக்கலோ கடமைக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு டென்ஷனோடையே செய்ய வேண்டியதாக இருக்கும். இவங்க மற்றவங்களை டாமினேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் நிதர்சனத்தில் இவங்க தான் மற்றவங்களுக்கு கொஞ்சம் டாமினேட்டாக இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான முரண்பட்ட நிலைகளில் தான் இவங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும். பட் அதுவே சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். அவங்க ஆசைப்பட்ட மாதிரியான தொழில் வேலை உத்தியோகத்தில் அவங்க செயல்பட்டு வருவாங்க. பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன சர்க்கிள்கள் வரும் போகுமே தவிர மேஜரான விஷயங்கள் பெரும்பாலான வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது தொழில் வேலை உத்தியோக ரீதியாக முன்னேற்ற அமைப்புகளில் தான் அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். என்னதான் சிரமமான சங்கடமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதையெல்லாம் சரி பண்ணி கொண்டு அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகக்கூடியவங்களாக தான் அவங்க பெரும்பாலும் இருந்து வருவாங்க. ஸோ இதெல்லாமே கிரக அமைப்புகள் அவங்களுக்கு முடிவு பண்ணக்கூடியதாகத்தான் இருக்குது. அண்ட் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான ஈடுபாடுகள் தான் இருக்கும். ரொம்ப டீப் இன்வால்மெண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஓவராலாக சிம்மராசி மீன லக்னம் என்பது தனிப்பட்ட முறையில் பர்சனலாக பார்க்கும்போது அவங்க உண்டு அவங்க வாழ்க்கை உடன் சிறப்பாக இருந்து கொண்டு வருவாங்க. அது எப்போ இது வெளி விஷயங்களாக அவங்க முன்னாடி நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி செய்யணும், அல்லது நான் இதை நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வருதோ அந்த மாதிரியான நிலைகளில் அதிக ஏற்ற இறக்கங்களை பார்க்கக்கூடியவங்களாகவே இருக்காங்க. இதெல்லாமே அவங்க புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.